ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொலாஜன் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஃபோட்டோ கிட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ கிட்டே சூஸ் பண்ணிவிட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா லேயராக வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும், மேலே ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். அந்த லேயர் கட் தான். இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ஃபோட்டோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் அவுட்டுன்னு. அதில் போய்ட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது லேயர் வேணும்னா வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் லேயர் வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நல்லா வச்சு முடித்ததும் அவ்வளோதாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. அதை சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியில் வந்துடுங்க. மறுபடியும் வெளியில் வந்துட்டு வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தோமா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது டபுள் லேயராக போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இவ்வளோ தூரத்துக்கு வச்சு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கிறேன். வச்சு முடித்ததும் பார்த்தீங்கன்னா அதை டபுள் இதாக போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய எஃபெக்ட் இருக்குது. நானும் எனக்கு பிடிச்ச எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வச்சு பார்த்தேன். நமக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எஃபெக்ட் கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வச்சு சூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய எஃபெக்ட் இருக்குங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு டியூரேஷன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கீழேயும் மேலேயும் இருக்கும்போது அது லேயர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கீழேயும் மேலேயும் போயிட்டு வரும்போது அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வச்சு பாருங்கள், செமையாகவே உங்களுக்கும் வரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிஜிஎம் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிளாக் கலரில் மாற்றோன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவை கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நமக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேணுனாலும் வச்சுக்கலாம், ரவுண்டாக வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. இது நம்ம கீழேயும் மேலேயும் போயிட்டு வரும்போது அது ஒரு லுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். லெட்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா PTS லவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் ஹார்ட் ஒன்று போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, செம்ம சூப்பராக ரெடி ஆயிரும். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. நல்லா பார்க்குறதுக்கும் தூக்கலாக இருக்கும், நமக்கு எடிட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஃபாண்ட் எது வேணுமோ வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து க்ளோயிங் எஃபெக்ட்டுன்னு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபாண்டுக்குள்ளேயே. அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செம்ம க்ளோயிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக வீடியோ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இல்லைன்னா வேறு ஃபோட்டோ ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.